அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே என்னது நன்மையாக மாறுகிறது. ஸோ அப்படிதான் இந்த ப்ரேயர்ஸோட கேப்பையும் நான் யோசிக்கிறேன். ஸோ வி ஆல் காட் ரெஃப்ரெஷ். அண்ட் அகேன் 3 நாளும் ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கும் அவரோட வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுத்துருப்பீங்க. இல்ல டோட்டலி டிபெண்ட் ஆன் பிரதர்ஸ் வாய்ஸ், சிஸ்டர்ஸ் வாய்ஸ், ஜானி பிரதரோட வாய்ஸ், சிஸ்டர் சுவிதாவோட வாய்ஸ் அப்படின்னு நீங்க வந்து பேட்டர்ன் ஆயிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கேப் கிடைச்சிருக்கும். ஸோ யூ நோ யூ ஹாவ் டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ் ஹூஸ் வித் இன் யூ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிறதை நான் கேட்கணும். ஆஹ் நான் என் ப்ரேயர் நடக்குதோ நடக்கலையோ, பட் எனக்கும் அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட டைம், ரிலேஷன்ஷிப்னு இருக்கிற டைம், பைபிள் ரீடிங்கா இருக்கட்டும், மெடிடேஷனா இருக்கட்டும், ப்ரேயர் டைம், இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாலிட்டிக்குள்ளேயே அப்பதான் திடீர்னு சடன் பிரேக் போட்டு அப்படியே ஆடிட்டு நிக்கும்ல, அந்த மாதிரி. ஆமா இல்ல, நம்ம ப்ரேயர் ஏதாவது இருந்து யாராவது நடத்தி கொண்டு போனா மட்டும் தான் என்னால ப்ரே பண்ண முடியுங்கிறது இட் இஸ் நாட் காட்ஸ் பெஸ்ட். புரியுதுங்களா? யாராவது ஒருத்தவங்க நடத்தணும் சிஸ்டர், யாராவது பாட்டு பாடி அப்படி லீட் பண்ணணும், அப்பதான் என்னால வர்ஷிப் பண்ண முடியும். யாராவது என்ன ப்ரேயர்ல லீட் பண்ணணும், அப்பா ஐ கேன் ப்ரே ஃபார் லாங் டைம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து குழந்தை மாதிரி. புரியுங்களா? கை பிடிச்சி நடக்க வைக்கிறோம் ஒரு டைம் வரைக்கும். ஒரு வயசுக்கு குழந்தை நடக்கும் போது என்ன பண்றோம்? கையை பிடிச்சி நடக்க வைக்கிறோம். கீழே விழுந்தாலும் ஹெல்ப் பண்றோம் தூக்கி தூக்கி. ஸோ அது வந்து குழந்தை. அதே குழந்தை 10 வயசுல என்ன கையை பிடிச்சி நடக்க வைங்கன்னா என்ன பண்ணுவோம்? பம்ப்ளே ஒண்ணு போடுவோம். போடுவோமா போட மாட்டோமா? நீங்களாம் போட மாட்டீங்கன்னு, நீங்கெல்லாம் வந்து லைஃப் டுகெதர் மாம்ஸ் அண்ட் டாட்ஸ். ஆனா என்ன பண்ணுவோம்? we tell them, we instruct them, you are expected to do this, நீங்களே செய்யணும், நான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற அதை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வாக்லயும் எல்லா நேரத்திலயும் எல்லாரும் என்ன பண்ண முடியாது, உன் கூட வர முடியாது. சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அதனால உனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தனிப்பட்ட அந்யோன்யம், ஐக்கியம், அதை நீ prioritize பண்ணி you have to really concentrate on that. அதை தான் கத்துக்கணும்னு சொல்லி ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு டீச் பண்ணுவார். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், மார்னிங் 5:30க்கு அப்படியே வெயிட் பண்ணிருப்பேன், ஈவினிங் 6:30க்கு அப்படியே வெயிட் பண்ணிருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. கேட்கும் போது நாங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்றது இல்லை. குட். அந்த ஃபெலோஷிப்ல எல்லாரும் சேர்ந்து வர்றது நீங்க விரும்பி வரீங்கன்றது நல்ல விஷயம். பட் ஆனா அந்த ஒரு வழியா அந்த நேரத்துல தான் அப்படி பேசுறாருங்கிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது காட்ஸ் பெஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? யாராவது ஒருத்தங்க எஸ் நோன்னு போடுங்களேன் எனக்கு. குட், சூப்பர். ஸோ அடிக்கடி இதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது, டீடாக்ஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. எஸ், ஓகே. ஸோ சூப்பர். வில் ப்ரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேங்க் பண்ணலாம். எஸ்ப்பா, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆண்டவரே, வெரி வெரி ஹாப்பி டு பி இன் யுவர் பிரசன்ஸ். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நீங்க எங்களை நடத்துகிற விதத்திற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஏன்னா உண்மை விட எங்களுக்கு பெஸ்ட் சொல்லித்தரவோ யோசிக்கவோ யாருமே இல்லை, நீங்க தான் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நிறைய நேரங்கள்ல பிசிக்கலான ஹேபிட்ஸ் மூலமாக வருகிற, அதை நிறுத்தும் போது வருகிற அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியுது. பிசிக்கலா உடம்புல தெரியுது, எங்க தலை ஹெவினஸ்ல தெரியுது, எங்களுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னஸ்ல தெரியுது ஹேபிட்ஸ். ஆனா நிறைய நேரங்கள்ல மனசுல நாங்க நிறைய ஹூக்ஸ் இது மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கும் போது அதோட சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியறது இல்லை வெளியே. இதுக்காக தான் இது நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆழ்மனதுக்குள்ள நிறைய பேட்டர்ன்ஸ் எங்களுக்குள்ள உருவாயிருக்குப்பா. which is not from you, it is man made. எங்கள் சுய புத்தியினால் நாங்கள் உருவாக்கின பேட்டர்ன்ஸ் எங்களுக்குள்ள அதிகமா இருக்குமானால் அது எங்களை அடுத்த லெவலுக்கு போக விடாம தடுக்குமானால், இஃப் இட் இஸ் ரியலி பேட்டர்ன் which is hard, அது வந்து ஒரு செக்கு மாடு மாதிரி எங்களை வைத்திருக்குமானால், அதை ரீசெண்டா நீங்க எங்களுக்கு அந்த பேட்டர்ன் எல்லாம் உடைக்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. இப்ப கூட கனெக்ட் ஆன நிறைய பேருக்கு அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. தே ஆர் ரியலி ரெடி டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அடுத்த என்ன அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கான விடுதலையை ஒருத்தர் உணர்கிறாங்க. ஸோ தேர் ஃப்ரீ டு see, they're free to really embrace new things. புதிய மாற்றங்களை அப்படியே தழுவி கொள்ளுகிற அந்த மனநிலை, அந்த ஒரு கிரியேஷன், அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் உருவாகுது அவங்க மைண்டுக்குள்ள. அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுது. அதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. லெட் மை வேர்ட்ஸ் லிமிடேஷன், என்னுடைய வார்த்தையில இருக்கிற லிமிடேஷன்ஸ் உங்களுடைய சத்தத்தை இவர்களுக்கு கேட்க விடாம பண்ணக்கூடாது. ஸோ ஐ கம் அகேன்ஸ்ட் தட்.
நீங்க ஆண்டவரே உங்க இன்டென்ஷன்ஸ கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் நீங்க பதிக்கிறதுக்காக நன்றி. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல எழுதுவீங்க. உங்களுடைய இருதயத்துல ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் நீங்க கட்டளைகளையும் எல்லா பிரமாணங்களையும் எழுதி இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை நடக்க பண்ணுகிறவரும் நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க. சோ அது மட்டும்தான் காட்ஸ் பெஸ்ட். நாங்கள் எங்களுக்கு இருக்கிற லிமிட்டெட் அறிவை வைத்து நாங்கள் எழுதி இருக்கிற பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், இது சரி அது சரி நாங்கள் வைத்து இருக்கிற அபிப்பிராயங்கள், ஒப்பீனியன்ஸ், இது எல்லாத்தையும் நாங்க சரண்டர் பண்றோம். we cancel it in the name of Jesus. ஒருவேளை அதுதான் என்ன தடுத்து வச்சிருக்கு, இல்ல நான் மேனிஃபெஸ்ட் பண்ற சிக்னஸ்க்கு ரீசனா இருக்கு, நான் மேனிஃபெஸ்ட் பண்ற பண குறைவுகளுக்கு ரீசனா இருக்கு, இல்ல உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது ரீசனா இருக்குமானால் அப்படியே நான் நிராயுதபாணியா உங்களுடைய சமூகத்துல நிக்கிறேன்ப்பா. ஐ ஜஸ்ட் லீவ் எவ்ரிதிங். நான் என்னுடைய சுய புத்தியினால் உருவாக்கப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் நாங்க விட்டுட்டு உங்க பிரசன்ஸ்ல அப்படியே நான் நிக்கிறேன் ஏசப்பா. உங்க பிரசனத்துல எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறதுன்னு இருக்கு வசனம். சோ அதே மாதிரி என் ஹார்ட்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்கேனிங்க்கு நான் விட்டு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவரால உருவாக்கப்படாத, நடப்படாத எல்லா நாற்றுகளும் வேரோட பிடுங்கப்பட்டு போவதாகன்னு சொல்லி நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஐ கிவ் பெர்மிஷன் லார்ட். என் சிந்தைக்குள்ள பெரிய ஒரு விடுதலை அப்படியே நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது எப்படி எனக்கு நடந்துச்சு, இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே, நான் இவ்வளவு அளவுக்கு நான் யோசிக்கிறேனே, ஒர்க் பண்றேனேன்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம குழம்புறோம். பிகாஸ் இட் ஆல் கம்ஸ் இன் த கான்சியஸ் மைண்ட். அது 5% தான். ஆனா திடீர்னு லைஃப் சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்து நடக்கிறத பார்த்தா இது எங்க இருந்து வந்துச்சு, நான் இவ்வளவு கரெக்டா தான் அஃபர்ம் பண்ணிட்டு இருக்கேன், அறிக்கை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரேயர்ஸ் பண்றேன். ஆனா அதை தாண்டி இது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆச்சு, இப்படி ஒரு சூழ்நிலை எப்படி வந்துச்சு, இப்படி ஒரு பணக்குறைவு எப்படி வந்துச்சு, இப்படி ஒரு சிக்னஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆச்சு, இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு வரலாம். பட் ஆனால் நம்ம காண்கிற விஷயம் கான்சியஸ் மைண்ட் 5% தான். நம்ம ஆழ் மனது 95% நிறைய பதிவுகளை கொண்டதா இருக்குது. ஸோ அந்த ஹீலிங் ஜேர்னில நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க ஒரு ஏரியாவா நம்ம ஹீல் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ ஹீல் ஆகாத சில ஏரியாஸ் இருக்கு. ஏன்னா அங்க தொட்டாவே ஐயோ அப்படின்னு நம்ம கத்துறோம். கோஆபரேட் பண்ணாம இருக்கிறதுனால ஆவியானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அந்த பதிவுகள் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸா மாறுகிறது. எஸ். ஸோ இப்ப நிறைய பேருக்கு அந்த கேள்வி, ஏன் வை திஸ் லார்ட், இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு. நான் பிலீவரா இருக்கிறேன், நான் நம்முடைய ஆளுகையில இருக்கிறேன், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், இவ்வளவு வேதத்தை வாசிக்கிறேன், உண்மை குறித்த அறிவுல தான் வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா வை திஸ் லார்ட் அப்படின்ற கேள்விக்கு ஆவியானவர் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை இன்னைக்கு கட்டளையிடுவாராகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆழ்மன காரியங்களை குறித்த வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஸோ நத்திங் கேம் ஃப்ரம் அவுட் சைட். இந்த மனுஷரால வந்துச்சுன்னு ஒருவேளை நாங்க எங்களை அறியாம யாரைனா நாங்க பிளேம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஷோ மீ த லைட். ஒருவேளை இவங்களாலதான், இவங்களுக்கு அப்புறம் தான் என் லைஃப் அப்படி டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு திசையை திரும்பிருச்சு, இல்ல இந்த உறவுகள்னாலதான் என் லைஃப் இந்த நிலைமையில இருக்குது, இல்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்ததுனாலதான் நான் வெளியில எதையெல்லாம் கை காட்டி கொண்டிருக்கிறேனோ, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள என் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். உலக மனுஷர்களே சொல்றாங்கப்பா, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்றாங்க. ஈவன் த குட் அண்ட் பேட் கம்ஸ், யாருக்கிட்ட இருந்தும் யாரும் நமக்கு கொடுத்துட முடியாது. The good that happens is from me and bad that comes out, அதுவும் என்கிட்ட இருந்துதான் அப்படின்ற தெளிவான மன ஓட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற நாங்களும் தெளிவுள்ளவர்களாய், எது எப்படி வேலை செய்யுது, என் மூளை எப்படி ஒர்க் பண்ணுது, என் ஆழ் மனசு எப்படி வேலை செய்யுது, பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. சோ இந்த தெளிவுக்குள்ள நாங்கள் வரும்போது we are not going to blame anybody for that. எங்க லைஃப் இப்படி இருக்கிறதுக்காகவோ இருந்ததுக்காகவோ நாங்க யாரையும் பிளேமும் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி நான் நல்லதா இருக்கிறதுக்கு I'll be so happy that I cooperated with Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கோஆபரேட் பண்ணதுனால இந்த ஏரியால எனக்கு பெரிய வெளிச்சத்தை, பிரேக் த்ரூவை நான் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கும் அந்த ஃபுல் ஹாப்பினஸும் என்னை நிரப்புகிறது. அண்ட் ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் பீப்புள். அதுல யூஸ் பண்ணப்பட்ட பீப்புளுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கதான் நான் கற்றுக்கொள்கிறேனே தவிர, மற்றபடி பிளேமிங், இது அது இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை இந்த காரியம், நான் கல்யாணம் பண்ண விஷயம், நான் சூஸ் பண்ணது இது அதுன்னு எத்தனையோ விஷயங்கள் நாங்க பிளேம் பண்ணி இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறோம்ப்பா. we cancel it
அப்பா நான் அதுல இருந்து வெளியே வர விரும்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டக் இன் த பிளேம் கேம். இந்த பிளேம் கேம்ல நான் அப்படியே சிறைப்படுத்தி கொள்ள விரும்பல ஆண்டவரே. இது எப்படின்னா இந்த ஜெயில எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்தானே பூட்டுவாங்க. வெளியில உள்ள கைதிய போட்டுட்டு வெளியில வந்து பூட்டு போடுவாங்க இல்லையா? சோ இது பிளேம் கேம் எப்படின்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னா, நாமளே உள்ள போய் உட்காந்துட்டு நாமளே உள்ள பூட்டு போட்டு சாவியை தூக்கி வெளியே போட்டுறது. புரியுதுங்களா? இவங்கதான் அவங்கதான் இவங்கதான் அவங்கதான் போதும்போது அந்த பிளேம்ல இருந்து எப்படி வெளியே வர முடியும்னா, நான் அந்த விஷயத்த என்ன பண்ணுவேன், ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல இதை நானே தான் பூட்டிக்கிட்டேன். ஸோ நானே தான் வெளியே வரணும் அப்படிங்கிற பொறுப்பு யாருக்கு? ஏன்னா பூட்டினது நீங்க. சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கு. இல்ல தூக்கியே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு டெல் அட்லீஸ்ட் சி ஐ க்ளோஸ் திஸ். நான் தான் லாக் பண்ணி தூக்கி போட்டேன்னா சொல்லணும். யூ நீட் ஹெல்ப் இல்லையா? ஸோ கிளேம் அப்படிதான். நம்மளே நம்மளை பூட்டிக்கிட்டு வெளியில இருந்த ஆன்சர் வரும். இவங்க என்ன தூக்கி விட்டுருவாங்க, அவங்க என்ன சரி பண்ணிடுவாங்க, இந்த ஊழியர் ஜெபம்னா சரியாயிடும். அப்படி நிறைய நேரங்கள்ல நம்ம மனசுக்குள்ள அந்த விடுதலையை ஃபீல் பண்ணும்போது when we are really really out of this blame game, அந்த செக்கு மாடு மைண்ட் செட்ல வெளியே வரும்போது we are free. யாருமே நம்ம தலையிலேயே கை வைக்காமலே நம்ம வெளியில பெரிய விடுதலையை மேனிஃபெஸ்டேஷன்ஸா பார்க்க முடியும் when we take responsibility for our thoughts. என்னுடைய எண்ணங்களுக்கு நான் பொறுப்பு எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானோட ஆளுகையில இருந்து ஒரு விஷயத்தையும் செய்ய ஒத்துழைக்க நான் விட்டு கொடுக்கும் போது நம்மள மீறியே விடுதலையே பார்ப்போம். ப்ரேயே பண்ணியிருக்க மாட்டீங்க, ப்ரே பண்ணியே இருக்க மாட்டீங்க நீங்க. ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இந்த விஷயம் நான் ப்ரே பண்ணல சிஸ்டர், அதை பத்தி யோசிக்க கூட இல்லை. ஆனா அந்த ஆங்கிள் இருந்து நான் வச்சிருக்கிற சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி வேற மாதிரி வேற விதமா மேனிஃபெஸ்ட் ஆச்சு. இந்த மாதிரி டெஸ்டிமனி சொல்லி நான் கேட்டிருக்கேன். எஸ். ஸோ ஒருத்தவங்க வந்து ரிலேஷன்ஷிப் நல்லாகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஆனா அவங்க மன்னித்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் சரியாகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வயிற்றுல இருந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள் சுகமாயிருக்கு. ஓகே, ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியா இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்தா ஃப்ரீ. அவங்க உடம்புல ஃப்ரீயா இருக்கு. புரியுதுங்களா? ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த ஹீலிங் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனா தட் வாஸ் நாட் த கோல். அவங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட் அது கிடையவே கிடையாது. நான் ஹீலிங் எனக்கு வேணுங்கிறது கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. பட் ஷீ வாஸ் ரியலி திங்கிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். அதனால அவங்க மன்னிக்க ஏற்றுக்கொள்ள, அப்பா எனக்கு இருதயத்தை உங்களுடைய அன்புனால நிரப்புங்க, ஐ ஜஸ்ட் பிளஸ் தேம், ஐ வாண்ட் தியர் ரிலேஷன்ஷிப், அவங்களை நான் வந்து என்ன பண்றேன், இருக்கிறவனமா ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்து போய் டெஸ்ட் பண்றாங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியா இருக்கு, தைராய்டு நார்மலா இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டிகள் மறைந்து போயிடுச்சான். புரியுதுங்களா? ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ்னு புரியுதா? எஸ். ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட். இது எல்லாமே கனெக்டட். நம்ம மனசு ஃப்ரீ ஆகும் போது, மனசுக்குள்ள ஆவியானவர் சொல்லுகிறது கேட்டு அதுக்கு அப்படியே ஒபே பண்ணி நம்ம நடக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத ஷாக், சர்ப்ரைசிங் ஷாக்ஸ் எல்லாம் நமக்கு நடக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதுதான் இப்ப நம்ம கொண்டு போற ஆவியானவர் கொண்டு போற ஜேர்னின்னா சோ டீப். நீங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட் மேல ப்ரேயர் ரெக்வஸ்ட்க்கு நம்மள ஆண்டவர் அழைக்கவே இல்லை. He is calling us to a deeper walk. டீப்பர், வெரி டீப்பர் வாக். ஓகே, ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு பின்னாடி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஓ இதுக்காக தான் இது நடக்குதுன்னு. அப்படி கிடையாது. அதை வைத்து 10 விஷயம் நடக்கிறதுக்கு ஆண்டவரோட பிளான் இருக்கலாம். நம்ம மூளைக்கு சின்ன மூளைக்கு என்ன தெரியுது, 1 2 தான் தெரியுது. பட் ஹோலி ஸ்பிரிட்டோட சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும்போது ஒரே கல்லுல எத்தனையோ மாங்கன்ற மாதிரி எல்லாம் தானாய் நடந்து முடியும். எஸ். யாரெல்லாம் ஓப்பன், ஆமா நான் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆண்டவரே, நான் அப்படியே உங்களுக்கு பிரசன்ஸ்ல ஓப்பனா நிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் மை பேட்டர்ன்ஸ். என் சுய புத்தினாலோ பயத்தினாலேயோ நான் சில பேட்டர்ன்ஸ் என் மனசுக்குள்ள விட்டு எனக்கே தெரியாம நான் விட்டுருப்பேன். ஆனா அது எல்லாத்தையும் எனக்கு ஹீல் பண்ண உங்களை இன்வைட் பண்றேன். ஐ ரிசீவ் மை ஹீலிங், ஐ ரிசீவ் மை ஹீலிங். அப்படியே சொல்லுங்க. அது உடம்புல இருக்கிற ஹீலிங்கா இருக்கும், மனசுல இருக்கிற மனுஷங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுல இருக்கிற ஹீலிங்கா இருக்கட்டும். ஸோ உங்க பணப்பையில, உங்க மணி ஃப்ளோல, எனக்கும் பணத்துக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை, என்னை பார்த்தாலே அது ஓடுது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க யாரோ சில பேர். என்னன்னே தெரியல சிஸ்டர், அது என்னவோப்பா, அது பணம் என்னை பார்த்தாலே ஓடுது, அப்படி ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்லயே இருக்குது, அது என்னன்னே புரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் அப்படியே சரண்டர் பண்ணுங்க. ஸோ காட் வில் ரீகன்சைல் யூ வித் மணி. ஆண்டவர் சொல்லுவார், எந்த விஷயம் அதை ரிப்பல் பண்ண வைக்குது,
எது பண வரவை தடுக்கிறது, ஓட வைக்கிறது, வாட் வே வி ஆப்பரேட், என் சிந்தையில் அதை குறித்த ஓட்டம் என்ன, என்ன ஓட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், என்னென்ன பிளாக்கா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் பிளாக்கா இருக்கு என் மைண்ட்ல. புரியுதா? ஆண்டவர் தடை பண்ணுகிறார், ஆண்டவர் பணத்தை கொடுக்காம தடுக்கிறார், கிடையவே கிடையாது. இதெல்லாம் பிசாசுடைய பொய். என்னுடைய மனநிலையில நான் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கிற மைண்ட் பிளாக்ஸ் டு ரிசீவ் மை மணி ஃப்ளோ, பெரிய பிரேக் த்ரூஸ், பிசினஸ்ல அடுத்த லெவல், இல்ல என் தேவைகள் சந்திக்கப்படும், வாட் எவர் இட் இஸ், அதை என்ன பண்ணுவார்? அந்த ரூட்டோட ஹீல் பண்ணுவார். ஸோ யூ வில் பிகம் a சேனல் ஆஃப் பிளெஸிங். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நம்ம ஒருத்தரையும் பாக்குறாரு, என்ன ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களா பார்க்கும் போது. சோ தடை அவருக்கு கிடையவே கிடையாது. நீங்க கிளியரா இருந்தா அவர் ராஜ்யத்துக்கு தானே நல்லது. யோசிச்சு பாருங்க, எப்படி பார்த்தாலும் கணக்கு சரியா வரும். சோ ஆண்டவர் தடுக்கிறவரே கிடையாது. யாருக்காச்சும் அப்படி எதனா டவுட் இருக்குது, ஆண்டவர் எதையோ கற்றுத்தரதான் இந்த பணத்தை வந்து நிறைய கொடுத்துட்டா நான் ஒருவேளை மேல் ஃபங்க்ஷன் பண்ணிடுவேனாக்கோ, அதனால அளந்து கொடுக்குறாரு, அது பிசாசுடைய போய் கிடையாது. நீங்க சேனல் ஆஃப் பிளெஸிங்கா இருக்கிறது அவருக்கு அது நல்லது. அவர் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவீங்க? யூ வில் பி கிங்டம் ஃபைனான்சியர்ஸ். உங்களால என்ன பண்ணுவாங்க? ராஜ்யத்தின் காரியங்கள் நடக்கும். ஏன் எத்தனையோ ஊழியர்களுக்கு ஏன் அது பிரயோஜனமா இருக்கும், எத்தனையோ சபைக்கு ஊழியமா இருக்கு, எத்தனையோ கிங்டம் பீப்புளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ ஏன் ஆண்டவர் தடுக்கணும்? புரியுதுங்களா? சோ காட் இஸ் நாட் அன்வைஸ். அவரே ஏன் தடுக்கணும்? கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ தடை எங்க இருக்கிறது? என்னுடைய மனநிலையில இருக்கிறது. என் மனசுல ஏதோ ஒரு பிளாக். ஸோ ஐ வாண்ட் டு ரிசீவ் ஹீலிங். அந்த பிளாக் எல்லாம் மாறட்டும். எனக்கும் பணத்துக்கும் எனக்கும் ப்ராஸ்பரிட்டிக்கு இருக்கிற ஒரு நல்லுறவு உண்டாகட்டும். நான் அணைத்துக் கொள்ளுகிறேன். அவனை நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்றோம்ல நம்ம குழந்தைய, நான் நல்லா பாத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் மனைவி கிட்ட சொல்றேன், ஐ டேக் கேர் ஆஃப் யூ. மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற மாதிரி என்ன பண்ணுங்க, மணி கிட்ட பேசுங்க. நான் அப்படி என்னதான் பண்ணேன்? ஒய் ஆர் யூ கோச்சிஃபைங்? லெட் அஸ் ரெக்கன்சைல், லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் காட்ஸ் க்ளோரி. சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா, எனக்கும் பணத்துக்கும் பண வரவுக்கும் என் கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதத்துக்கும் என்ன பண்றேன்? ஐ ஸ்பீக் ரெக்கன்சிலேஷன். ஸோ வாட் எவர் இஸ் பிளாக்கிங் டு இன் மை மைண்ட் டு ரிசீவ், எதெல்லாம் என் சிந்தையில ரிசீவ் பண்றதுக்கு தடையா இருக்குதோ அதில் தான் நான் என்ன பண்றேன்? மணி மேல இருக்கிற அஃபன்ஸ் எடுத்து போடுக்கிறேன். நம்ம மணி மேல இருக்கிற தவறான எண்ணங்கள், என்கிட்ட வந்து எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படியே போயிடுச்சு அப்படின்னு இருக்கிற ஏமாற்றமான எண்ணம் கூட தங்க விடாது. புரியுதுங்களா? பணத்தை எவ்வளோ பணம் வந்திருக்கு சிஸ்டர், இந்த கையில சில பேர் நான் பேசின பார்த்திருக்கேன். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு போய் இந்த கையில எத்தனை லட்சத்தை பார்த்திருக்கேன் தெரியுமா அப்படின்வாங்க. ஆனா இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுவுமே என்னது, ஒரு 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 விதமான அந்த என்ன சொல்றது, இது தோல்வி மனப்பான்மை. எவ்வளவுனா வரும், ஆனா என் கையில தங்காதுன்னு ஏதோ ஒரு டீப் பொய்யை அவங்க நம்பி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? எஸ், என்கிட்ட லட்சக்கணக்கில் வந்திருக்கு, ஆனா இப்ப என்கிட்ட ஒரு பைசா கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு நான் யோசிச்சேன். அவங்க தாட் பேட்டர்ன் வந்து எவ்வளோ வரும், ஆனா கையில தங்காதுங்கிற பொய்யை நம்பினது நிமித்தம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதை பேசுறாங்க. ஸோ ஐ கரெக்டட் ஹர். நீங்க அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட எவ்வளவு பணம் வரும், என்ன பண்ணும், அது போயிட்டே இருந்தாலும் என்ன பண்ணும், கண்டினியூஸ் சோர்ஸ் நான் கனெக்ட் ஆனதுனால எனக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எனக்கு வர்றது வந்து இங்கிறதோ அங்கிருந்தோ இல்ல, என்னை படைத்தவரிடத்துல இருந்து. அவர் இன்ஃபினிட் சோர்ஸ். அதனால அவர் எனக்கு என்ன பண்றாரு, கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஐ எம் கண்டினியூலி ரிசீவ். தொடர்ச்சியாய். இப்ப பண விஷயத்துக்கு நம்ம ஒரு அறிக்கை முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கோம். பணம் என்னை நோக்கி பல விதங்களில் பல வழிகளில் தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த அறிக்கை ஞாபகம் இருக்கு? பணத்தை பத்தி இந்த அறிக்கை நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அதை ரிப்பீட்டடா சொல்லியே இருக்கிறோம். சரி, இது ஒரு மந்திரமா கூட நினைச்சு சொல்லுங்களேன். எதுக்கு சொல்றேன்னா, இங்கே ஐயோ ஆவியானவரால் நடத்தப்பட்டாதானே நம்ம சொல்லணும் அப்படின்னு. யூனோ யோர் பிரெயின் நீட்ஸ் சம் ரெப்பிடேஷன்ஸ். புரியுதுங்களா? சில நேரங்கள்ல உங்க பழைய பேட்டர்னை உடைக்கிறதுக்கு புதிய நல்ல விஷயங்களை நீங்க ரிப்பீட் பண்றதே ஒரு பெரிய ப்ரேயர் தான். ஏன் யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஏன் பணம் என்னை நோக்கி தொடர்ச்சியாய் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க வந்துருச்சுன்னா உங்க லாகஸ் மண்டை என்ன பண்ணுவோம், கான்சியஸ் எங்க காணோம், பர்ஸை தேடு, பைய பாரு, அப்படி பாரு, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் இருக்கு, எங்க வந்துருச்சுன்னு மூளை கேள்வி கேட்கும். கான்சியஸ் பிரெயின் என்ன பண்ணும், எப்பயுமே கேள்வி கேட்கும். ஸோ அதுக்கு ஹைஜாக் பண்ற மாதிரி என்ன பண்ணும், அதை வந்து ஒரு வந்து கொண்டு இருக்கிறதுன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கும், கேள்வி அமைதிப்படுத்தும். ஏன் இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்கன்னா, ஐ ஹாவ் இட் ஆல்னு சொல்லணும். எனக்கு தேவையான பணம் எனக்குள்ள இருக்குது, எனக்கு வந்துருச்சு, ஐ ஹாவ் இட் ஆல்.
ஐ ஹாவ் ஆல் இட் டேக்ஸ். அதுக்கு எனக்கு வாழுகிறதுக்கு, என் பிள்ளைகளுக்கு தேவையான, நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற பணம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். டு பிகின் வித் என்ன பண்ணலாம், வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அட்லீஸ்ட் என்ன அது மனசு ஆறும். ஓகே வந்துகிட்டு இருக்கு. அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து என்ன, ஒரு ஹேக்கிங், மைண்ட் ஹேக்கிங் டெக்னிக்ஸ். சோ பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல, உங்க சிந்தையில ஒரு பெரிய ஹீலிங். சோ எதெல்லாம் தடையா தடையா தடையா, காலையில பேச ஆரம்பிக்கும் போது அந்த பேட்டர்ன்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் உடைக்கணும். அது எங்கேயோ இல்ல, நமக்குள்ளதானே இருக்கு. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், என்ன பண்ண, ஆவியினால என்ன பண்ணலாம், நம்ம சரீரத்தையும் ஜெயிக்கலாம், நம்ம மாம்சத்தை ஜெயிக்க முடியும்னு இருக்கு. சோ அது மண்டைக்குள்ள எந்த விஷயமா இருக்கட்டும், அந்த சப்கான்சியஸ்ல எந்த பேட்டர்னா இருக்கட்டும், அதை அப்படியே சுத்தியில போட்டு அடிக்கிற மாதிரி எவ்வளவு ஹார்ட் திங்க உடைச்சா என்ன ஆகும், இட் ஹேஸ் டு பிரேக். இட் ஹேஸ் டு பிரேக். அது முடியாத விஷயமே கிடையாது. நீங்க தானேங்க உருவாக்குனீங்க, நீங்க தானே உருவாக்குனீங்க, நீங்க உடைக்க முடியாதா? ஒருவேளை அந்த பேட்டர்ன், ஒருவேளை பணம் வர விடாம பண்ணுகிற பேட்டர்னா இருக்கட்டும், பலவீனத்தை அட்ராக்ட் பண்ற பேட்டர்னா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் உடையிற பேட்டர்னா இருக்கட்டும், என்னத்தான் பிரச்சனை கொண்டு வருகிற பேட்டர்ன் எனக்குள்ள இருக்கு அப்படி இருந்தாலும், அதை உருவாக்குன எனக்கு அது உடைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? அப்படி ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? கிடையாது. ஆனா அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுங்க, இங்க இல்லாத வரைக்கும் ஃப்ரீயா இருப்பீங்க. உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க, தேடுவீங்கல்ல, கட்டையை தேடுவீங்க, செருப்பு தேடுவீங்க, தேடுவீங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து ஒரு பூரா வந்துருச்சு. சரிங்களா, நான் வந்து பயங்கர தைரியசாலின்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா, அந்த பூரா அப்படின்ற வார்த்தையை கேட்டாலும் டக்கு டக்குன்னு ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு முறை வேற வழியே இல்லை, நான் தான் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் போது உடனே அருவால மாதிரி எடுத்து என்ன பண்ணேன், இந்த பூரான அடிச்சு கொண்டு, அப்புறமா நானே யோசிக்கிறேன், நான் தான் அதை செஞ்சேனா அப்படின்னு எனக்கே ஒரு, என்னை குறிச்சு ஒரு பெருமை வந்துருச்சு. சோ அந்த பூரானையும் இது கழுவி போட்டு அந்த செருப்பையும் கழுவிட்டு வந்து உட்காந்து யோசிக்கிறேன். ஏன்னா எதுக்கு பார்த்தாலும் கூப்பிடுவேன், யாரையா கூப்பிடுவேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். சோ என்னை பாதிக்கிறது, எனக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது, என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம இதுதான் தடை பண்ணுது அப்படின்னா, அது என்ன பண்ணணும், we have to take authority. நான் தான் அதை செய்ய முடியும்னா நான் செய்ய முடியும் அப்படின்னு நம்பி என்ன பண்ண, அந்த பேட்டர்னை உடைக்கணும். யாரெல்லாம் எடுக்கிறீங்க சுத்தியல், ஆவிக்குரிய சுத்தியலை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு ஐ கம் அவுட் ஆஃப் ஆல் த பேட்டர்ஸ், ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டோட சத்தியம் தான் எனக்கு என்னது, அதுதான் பர்ஃபெக்ட். சரியா, நான் நிறைவுள்ளவள், நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எனக்கு எனக்கு என்ன பண்ணும், பணம் தொடர்ந்து எனக்குள்ள தங்கும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். சோ இது தாண்டி எந்த பிலீஃப் எனக்குள்ள இருக்குமானாலும், பலவீனம் இல்ல எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குமானாலும், எண்ணங்கள் வந்து போனாலும், உனக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு யாரோ சொன்னது அவங்க சத்தத்திலேயே அடிக்கடி வந்து கேட்கும்னா, அது எல்லாத்தையும் என்னால மேற்கொள்ள முடியும். உடைக்கிறேன் இயேசுவர் நாமத்தினால, ஐ பிரேக் இட், ஐ கோ ஃபார்வர்ட். அதை உடைச்சு தள்ளிட்டு என்ன பண்றேன், அடுத்து என்னன்னு போகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஐ டேக் இட் பை ஃபோர்ஸ். இதுதான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுனா. என்னைக்கு விழும், இப்ப மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாம்பழம் பழுத்து இருக்கு, அதுவா விழட்டும் அதுவா விழட்டும்ன்ற அளவுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட். அதுக்குள்ள ஏன்னா இது மாதிரி பலவந்தம் பண்றவங்க வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் இந்த பிள்ளை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கல்ல தூக்கி போட்டு அழகா பறிச்சோமா சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருப்பாங்க. தேர் வைஸ். ஓகே, தேர் ஃபாஸ்ட் டு டிசைட். அந்த மாதிரி எனக்கு எப்பயாவது நடக்கும், எப்படியாச்சும் நடக்கும், தெய்வ சுத்தத்தின்படி நடக்கும், ஒரு சுத்தமான நேரத்துல நடக்கும் அப்படின்ட்டு கூட நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனா தெரிஞ்சது பிறகு இது ஏன் ஆசீர்வாதம், நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை என் மனநிலை இருக்கிற தடைகள் தான் இதுக்கெல்லாம் ரீசனா இருக்குமானா, அதுக்கு மேல அதிகாரமும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு மேல ஆளுகை பண்றவங்க எங்களை வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இனி டிலேஸ் இருக்க வாய்ப்பில்லை. ஏன் யாரெல்லாம் ஏன் ரிசீவ்னு சொல்லுங்க. எசப்பா இது ஏதோ சொல்றீங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியே இருக்கு, புரியாத மாதிரியே இருக்கு. பட் ஆனா ஐ நோ த லைட் வில் பி பர்ஃபெக்ட். ஒரு வெளிச்சம் வந்தா அது இங்க கொஞ்சம் இருட்டு வெளிச்சமா வராது, அது முழுமையாய் பிரகாசிக்கும். மனசுல இருக்கிற எல்லா தடைகளும் மாறுகிறதுக்காக நன்றி. ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ், ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ், ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ். வருஷங்கள்ல நடக்காதது சில நாட்கள்ல நடக்கிற அந்த ஸ்பீடினஸை நான் பேசுகிறேன், அந்த வேகத்தை நான் பேசுகிறேன், எதிர்பார்ப்பை நான் பேசுகிறேன், என்னுடையது நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அந்த பிடிவாதத்தனத்தை நான் பேசுகிறேன். பிகாஸ் we are your children. நீங்க ஆண்டவரே, நீங்க எப்படி நடந்து கொண்டீரோ, எப்படி நீங்க உங்ககிட்ட வந்த ஒருத்தருக்கும் ஹீலிங்க டிக்ளேர் பண்ணீங்களோ, எப்படி உங்ககிட்ட வந்தவங்க ஒருத்தர்கிட்ட நீங்க மினிஸ்டர் பண்ணீங்களோ, அதே மாதிரி இயேசுப்பா நீங்க என்ன ஆலயமா நினைச்சு எனக்குள்ள வந்திருக்கிறீங்க.
சோ உங்களுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கிறது. சோ எனக்கு உரிமைப்பட்ட விஷயங்களை நான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கிற எல்லா தடைகளையும் நான் மேற்கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அப்படியே சொல்லுங்க, ரிசீவ் இட். ஐ ரிசீவ் இட். ரீஹாதிலா மாஷாதா லாக்கரபே ஓரா மாஷாதா லாஹா செத்திரே மேரதா லாக்கரா பௌஷத ரபே ஓரா மஹதீர மேஹதி லக்கரா பௌஷத லேகரா பௌஷத லஹா செத்திரிமி. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் அப்படியே ஆக்டிவ் பீப்புளா வைக்கிறதுக்காக நன்றி. சோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரேக் த்ரூவை பாக்குறீங்க, ஓகே அப்படி சொல்லி நடந்துருச்சுன்ற சந்தோஷம் செலிப்ரேஷன்ல இருக்கிறீங்க. அதோட செட்டில் ஆயிடுறதும் ஒரு மீடியாக்ரிட்டிக்கு செட்டில் ஆகுறது ஆண்டோட விருப்பம் கிடையாது. அடுத்து என்னன்னு நீங்க அவரை மாதிரி பெரிதானவைகளை யோசிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கறது தவறு கிடையாது. அநேகரோட புரோஜனம் நடக்கும்னா நம்ம பெருசா யோசிக்கிறது தப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ யூ ஹாவ் டு பி வைட். உங்க எண்ணங்கள்ல விரிவடைய செய்து நிறைய விஷயங்களை அடுத்து என்ன சேஃபர் ஜோன்லயே உட்காந்துருக்கணும்னா சேஃபர் ஜோன்லயே இருக்கலாம். ஆண்டவர் பிடிச்சி எடுத்துட்டு போறது கிடையாது. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். யூ ஹாவ் டு உங்க எல்லையை நீங்க என்ன பண்ணணும்? விரிவடையறதுக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் ரெடி, ஆல்ரெடி ஆண்டவர் ரெடி. எஸ் எஸ்ப்பா, ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. ப்ளீஸ் ஓப்பன் மை மைண்ட். என்னுடைய சிந்தையை திறக்க எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் என் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துங்க, விஸ்தாரப்படுத்துங்க ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பெரிதானவைகளை யோசிக்கிற கிருபை உண்டாகட்டும், அகாமடேட் பண்ற கிரேஸ் உண்டாகட்டும். அப்படியே டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு யோசிச்சவங்க ஸ்டேட் அளவுக்கு யோசிங்க, ஸ்டேட் அளவுக்கு யோசிக்கிறீங்க இந்தியா லெவலுக்கு யோசிங்க, இந்தியா லெவலுக்கு யோசிக்கிறவங்கன்னா யூ ஹாவ் டு கோ இன்டர்நேஷனலி. எல்லா எண்ணங்கள்ல நீங்க போக போக பிசிக்கல்ல தானா நடக்க ஆரம்பிக்கும். எஸ் எஸ் அனோவா? ஆமா, பெருசா யோசிக்கிறேன், பெருசா யோசிக்கிறேன். உங்களுக்கு யோசிக்க முடியல, உங்க பிள்ளைங்களுக்காவது யோசிங்க. டூ சம்திங். ஆனா சின்னதா மட்டும் யோசிக்காதீங்க, பெருசா யோசிங்க. லெட் நாட் இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் உங்களை லிமிட் பண்ணாம பாத்துக்கோங்க. எஸ், தேங்க்யூ எஸ்ப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை எதற்கென்று நீங்க அழைத்தீங்களோ அந்த அழைப்போட நிச்சயத்தோடு ஒரு விஷயத்தையும் செய்கிற கிரேஸ் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், உண்டாகட்டும். நீங்க ஆண்டவர் எங்களை அழைக்கும் போதே எங்களுக்கான பெஸ்ட் யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் எங்களை அழைத்திருக்கிறீங்க. சோ நாங்க மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாதுங்கிற உத்தரவாதத்தோட எங்களை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை எந்த டபுள் மைண்டட்னஸ் எங்களை லிமிட் பண்ணி தடை பண்ணி ஸ்லோ பண்ணுதோ அது எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. we say yes to your voice. உங்க சத்தத்துக்கு நாங்க எஸ் சொல்றோம். நீங்க நாட்டுகிற வழி, நீங்க காட்டுகிற வழிக்கு நாங்க ஓகே சொல்றோம் இயேசுப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறீங்க உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐ வில் கைட் யூ கண்டினியூலின்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. சோ முற்று முடிய ரட்சிக்க வல்லவரை நம்பி பெரிய காரியங்களை சுதந்திரிக்க நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம், எங்க பிள்ளைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க அப்படி பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. we give you all the glory in Jesus name. amen, amen. so bless you all, bless you all. திரும்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா திரும்ப போய் நிதானமா கேளுங்க. அந்த சில அறிக்கைகள்லாம் சொல்லியிருப்பேன் பாருங்க, அதை தொடர்ந்து கூட பண்ணுங்களேன். ஓகே, டூ இட். சில நேரத்துல அது தொடர்ந்து பண்ணணும்ன்ற லீட் நமக்கு கிடைக்கும் போது நீங்க அதை பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ மணியை பத்தின விஷயமா இருக்கட்டும், சிக்னஸ் பத்தின, உடம்பு ஹீலிங்கை பத்தின இருக்கட்டும், டூ இட் ரிப்பீட்டட்லி அன்டில் யூ ஃபீல் த பிரசன்ஸ் அண்ட் பீஸ். அது வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்றது நல்லது. நீங்க அந்நிய பாஷை பேசுற மாதிரி அந்நிய பாஷை பேசாம கருத்தோடு பேசும்போது தானே கண்ணாப்பின்னான்னு பேசிடுறோம் இல்ல? யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவரே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறாராம். நம்மளால அந்நிய பாஷை மட்டும் தான் பேச முடியும், நீடுக்கு மட்டும் தான் அத்தியாவசியம் நீடுக்கு மட்டும் தான் நம்மளோட சொந்த பாஷையை பேச முடியும்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மள ரோபாக்கெல்லாம் படைக்கலாதனால அந்நிய பாஷை பேசி மீதி கருத்தாய் பேசுற நேரத்துல என்ன பண்றோம்? அந்நிய பாஷை பேசுனதுக்கு ஆப்போசிட்டா பேசுறோம். அந்நிய பாஷையில எல்லாம் முடிந்தது, எனக்கான காரியங்கள் நடந்து விட்டது, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்கன்னு பேசுறோம்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சவனே இதெல்லாம் எங்க தேர போகுது, இப்படி இருக்கு, இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு பிள்ளைங்க பார்த்து கருத்தோட பேசிடுறோம். சோ அதனால கருத்து பல நேரங்கள்ல வீணா போயிடுது. சோ அதனால let us be choosy. கருத்தா பேசும்போது பார்த்து பேசுறதுக்கான கிரேஸ் நம்ம ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நடத்துறாரு. So bless you all. டைம் இருந்தா திரும்ப போய் ஒரு முறை கேளுங்க. bless you all. take care.